தல அஜித் அவர்கள் நேர்கொண்ட பார்வை படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அவரோட வீடு திரும்பி இருக்கிறாரு. அவங்க வீட்டில் இருக்கவங்க கூட வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் ரீசெண்டாக வந்து ஒரு ஈவெண்ட் போய் கலந்துட்டு இருக்காங்க. அந்த ஈவெண்ட் வந்து ஒரு பெட் ஷோ ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வந்து போயிட்டு இருக்குது. இதில் இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் என்னன்னா, இந்த ஈவெண்ட்டை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போய் கலந்துகிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் அவங்க வீட்டில் வளர்க்குற அந்த பெட்டான டாக் கூட வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த ஷோக்காக. ஸோ அந்த வகையில் வழக்கம் போல அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இதில் புதுசாக வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸான ஷாலினி கூடவும் வந்து போட்டோ எடுத்திருக்காங்க. அதை தவிர நம்ம தலாஜித்தோட பொண்ணு அண்ட் பையன் கூடயும் வந்து போட்டோ எடுத்து வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த போட்டோஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்த போட்டோஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து சின்ன பசங்களா இருந்தாங்க. ஆனால் இந்த போட்டோஸ்ல வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து பெரிய ஆளுங்களான மாதிரி வந்து தெரிய வருது. அதை தாண்டி நம்ம தல அஜித் அவர்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக வந்து ஆர்வம் ஜாஸ்தியாகவே வந்து காட்டுறாரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவரோட பொண்ணு வந்து செட்டில் கார்க் விளையாடுறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வந்து வீட்லேயே வந்து அந்த செட்டில் கார்க்கான பிச் வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஃபேமிலியை வந்து அங்கேயே ஜாலியாக டைம் பண்ற மாதிரி வந்து அந்த செட்டில் கார்க் விளையாடுறதுக்கான பிளானிங்லயும் வந்து இருக்கிறாங்க. இது மட்டுமே இல்லாமல் அவரோட பையனுமே வந்து கார் ரேசிங்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால வந்து அவருக்கான இதையும் வந்து அவர் வந்து நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவங்க வீட்டு சைடு இருக்கிற எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த ஈவெண்ட்ல கூட போய் கலந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு அதை சோசியல் மீடியாவில் போட்டு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க.